இப்ப இருக்க ஸ்டேட்டஸ் படி பார்த்தா 2720ல ஜப்பான்ல ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குமாம். ஹிரோஷி யோஷிதா அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் ப்ரொஃபசர் ரீசெண்டா நடத்தின ஒரு ஸ்டடீஸ்ல இதை சொல்லியிருக்காரு. 2024னுடைய சைல்ட் பர்த் ரேட் பாத்தீங்கன்னா 2023 காட்டிலும் ஜப்பான்ல 5% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது 1899ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவு கம்மியான பர்த் ரேட் 2024ல மட்டும் தான் இருக்காம். இது இப்படியே கண்டினியூ ஆயிட்டே போச்சு அப்படின்னா ஜப்பான்ல குழந்தைகளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் பயந்து நிறைய குடும்பங்களுக்கு குழந்தைகளை வளர்க்கறதுக்கான ஃபண்ட்ஸா இருக்கட்டும், பேரண்டல் லீவ்ஸா இருக்கட்டும், இப்படி நிறைய சலுகைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இப்படி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கம்மியான வேலை வாய்ப்பும் தான். அண்ட் அதையும் தாண்டி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்காம தனியா இருக்கிறது, ஒரு சிங்கிள் லைஃபை லீட் பண்றதே ரொம்பவே பெட்டரா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்கன்னு சொல்றாங்க.